ஹலோ மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஜெய்ஸ் மெமரிஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என் ஹஸ்பண்ட் லீவுக்கு வந்திருந்தப்போ அவங்க ஃப்ரெண்டு கூட ஆற்றுல மீன் பிடிக்க போயிருந்தாங்க. ஸோ என்ன மீன்லாம் பிடிச்சாங்க, எவ்வளோ பிடிச்சாங்க, அதுக்கப்புறம் அதை வச்சு நாங்கள் எப்படி குழம்பு வச்சோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவும் என்னோடய மெமரிஸில் ஒரு ஸ்வீட் மெமரிஸாக இருக்குங்கிறதுக்காக சேவ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வீடியோவை. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜனவரி 22 மார்னிங் ஒரு 9 மணி இருக்கும். என் வீட்டுக்காரரும் அவங்க ஃப்ரெண்டும் மீன் பிடிக்கிறதுக்காக அருவங்குளம் ஆற்றுக்கு போயிருந்தாங்க. ஸோ ஃபிஷ்ஷிங் ராடு ஹூக் எல்லாமே என் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு ஐயம்பெருமாள் அண்ணன் தான் ரெடி பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து மீன் பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு என் வீட்டுக்காருக்கு ஒரு பெரிய, அது என்ன சொல்லுவாங்க, தேலி மீன் ஒன்று சிக்கியிருக்கு. பட் அவர் பிடிக்கிறதுக்குள்ளே எஸ்கேப் ஆகி போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு ½ அன் ஹவர் கழிச்சு தான் அடுத்தடுத்த மீன்கள் வந்து கிடச்சிருக்குது, பிடிபட்டிருக்குது. இது பார்த்திங்கன்னா ஜிலேபி மீன், இங்கிலீஷில் திலப்பியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ என் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு ஷூட் பண்ண வீடியோ. நான் ஸ்பாட்க்கு போகலை. என் பையன் மட்டும் கொஞ்சம் லேட்டாக போய் அவங்களோட ஜாயின் பண்ணிக்கிட்டான். இங்கே பாருங்கள், சரியான சைஸு. ஆமாம், ரொம்ப நல்லது. என் ஹஸ்பண்ட் மீன் பிடிக்க கிளம்புறதுக்கு முன்னாடி என்கிட்ட மசாலாலாம் ரெடி பண்ணி வை, நான் பிடிச்சிட்டு வந்த மீனில் தான் இன்றைக்கி நம்ம குழம்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் ஏன்னா தூண்டிலில் எந்த அளவுக்கு மீன் சிக்குன்னு தெரியாது. சரி பரவாயில்ல, 2 மீன் கிடச்சாலும் பரவாயில்ல, இன்றைக்கி அவர் பிடிச்சிட்டு வர்ற மீனில் தான் குழம்பு வைக்கணும்னு சொல்லிட்டு நான் மசாலாலாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். காலையில் 7:30 மீன் பிடிக்க கிளம்பணும்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு கிட்டத்தட்ட 9 மணிக்கு தான் இவங்க வீட்டை விட்டு கிளம்புனாங்க. அண்ணன் வந்து ஒரு 8:45 அந்த டைமில் தான் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து 9 மணிக்கு தான் வீட்டை விட்டே கிளம்புனாங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்ல வேளை இவங்க நேரத்துக்கு கொஞ்சம் நல்ல க்ளவுடியாகவே இருந்துச்சு, கூரப்பாகவே இருந்தது, வெயில் இல்லாமல் இருந்தது. நான் கூட நினச்சேன், ஐயோ வெயில் ஏறிடுச்சு அப்படின்னா ஆத்தங்கரையில் நிற்க முடியாது அப்படின்ட்டு. ஆனால் பார்த்திங்கன்னா இவங்க நேரத்துக்கு அன்றைக்கி ஃபுல்லுமே க்ளவுடியாக இருந்தது. ஸோ இங்கே பாருங்கள், அது எங்கள் அண்ணனும் இவங்களோட மீன் பிடிக்க ஜாயின் பண்ணிட்டான். ஸோ இந்த ப்ரௌன் டிஷர்ட் எங்கள் வீட்டுக்காரு, அப்புறம் பக்கத்தில் அந்த நேவி ப்ளூ ஷர்ட் வந்து எங்கள் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு ஐயம்பெருமாள் அண்ணன். அப்புறம் அந்த சைட் பனியன் போட்டு நிற்கிறான்ல, அது எங்கள் அண்ணன். அவன் வந்து கடைசியாக இவங்களோட ஜாயின் பண்ணியிருக்கிறான். எல்லாம் நம்ம பைக்கில் வந்துட்டாவில்ல. அங்கே ஒரு ஆளை காலையில் குடத்துக்கு அதுனா பம்பு தண்ணி ஊற்றிட்டு வெயிட் பண்ணுவாங்க பாருங்க, விஜயமா அந்த மாதிரி எடுத்துட்டியா? எடுத்துட்டேன். எதை எடுத்துட்டியா? அந்த இது எடுத்தாச்சு, அந்த பாலம், அந்த இது எல்லாம் எடுத்துட்டியா? எடுத்தாச்சு. அவங்க 3 பேரையும் எடுத்தாச்சு. பின்னாடி இருந்து தானே எடுத்தேன். ஆமாம், நாங்கள் யாருன்னு 3 பேரும். ஆமாம், பின்னாடி இருந்து எடுத்தேன், சைடில் அப்படி வந்து எடுத்தேன். ரைட், ஓகே, அப்போ முடிஞ்சது. இவ்வளோ தெரியுமா? 3 நிமிஷம் கேட்டாப்புல. எடுத்துட்டியா? 3 நிமிஷம். இப்போ 2 நிமிஷம் ஆக போகுது. 2. என் பையன் எங்கள் அண்ணனை கலாய்ச்சிட்டு இருக்கிறான். ஸோ மதியம் 2:30 மணி ஆகிடுச்சு, இவங்க இன்னும் வீடு திரும்பலை. என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்த்துட்டு வாடான்னு சொல்லிட்டு என் பையனை அனுப்பி வச்சுருந்தேன். அவன் தான் இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சான். ஸோ 2:30 மணி வரைக்கும் அவங்க பிடிச்ச மீன் வந்து இவ்வளோ மீன் பிடிச்சிருக்குறாங்க. தூண்டில் போட்டு அண்ணனும், அதாவது எங்கள் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டும் என் வீட்டுக்காரும் சேர்ந்து இவ்வளோ மீன் பிடிச்சிருக்குறாங்க. அந்த அண்ணன் ஐயம்பெருமாள் நினைக்காங்களே, எங்கள் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு, அவங்க அடிக்கடி மீன் பிடிக்க போவாங்க தூண்டில் போட்டு. அவங்களுக்கு நல்ல மீன் சிக்கும். ஸோ அன்னைக்கு இவங்களுக்கு மாட்டின முக்கால்வாசி மீன் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிலேபி மீன் தான். எங்கள் ஊரில் சிலேபின்னு தான் சொல்லுவோம். உங்கள் ஊரில் என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள். சில ஊரில் சிலேபி கெண்டைன்னு சொல்லுவாங்க. ஒரு 2 குட்டி பனிச்சத்து மீன் சிக்கி இருந்தது. அதை தான் கேரளாவில் கறி மீன் சொல்லுவாங்க இல்லையா, அது. அதில் ஒரே ஒரு குட்டி பனிச்சத்து மீன் சிக்கி இருந்தது. கேரளாவில் அதை தான் கறி மீன் சொல்லுவாங்க. அதுவும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஜிலேபி மீன் மாதிரியே இருக்கும். அதை அடுத்ததாக நான் காட்டுறேன் உங்களுக்கு. மீன் பிடிச்சிட்டு இவங்க வீட்டுக்கு வர்றதுக்கு மணி சாயந்தரம் 4:30 ஆகிடுச்சு. பாருங்கள், போகும்போது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக போனாங்க, வரும்போது நல்ல வெயிலில் டேன் ஆகி குரங்கு மாதிரி வந்திருக்குறாங்க. என்ன தான் க்ளவுடியாக இருந்தாலும் 7 hours
சன் எக்ஸ்போசர் ஆகிருக்காங்க, அதனால ஸ்கின் வந்து டேன் ஆக தானே செய்யும். ஸோ ரொம்ப டயர்டாக தெரிஞ்சாங்க. பட் அந்த 7 மணி நேரம் மீன் பிடிச்சதுக்கு பலனாக கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 கிலோ ஜிலேபி மீன் வந்து பிடிச்சிருக்காங்க. எல்லாமே நல்ல பெரிய பெரிய சைஸ் ஜிலேபி மீன். ஸோ போனதுக்கு பிரயோஜனமாக மீன் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. ஸோ இதான் அவங்க பிடிச்சிட்டு வந்த மீன்கள். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பாருங்கள் எப்படி துடிக்க துடிக்க இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதில் வந்து ஒரு பனிச்சத்த மீன் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அது இதுதான். ஸோ இதை தான் கேரளாவில் கறி மீன் சொல்லுவாங்க. ஸோ பிடிச்சிட்டு வந்த ஜிலேபி மீன்களில் பார்த்திங்கன்னா பாதி நாங்கள் எடுத்துகிட்டு பாதியை வந்து அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு கொடுத்து விட்டுட்டோம். அவங்க அவ்வளோவுமே நீங்களே வச்சுக்காங்கன்னு சொன்னாங்க. எதுக்கு இவ்வளோ மீன் வச்சு எப்படி நம்ம சமைக்கிறதுன்னு சொல்லிட்டு. இன்னொன்று அந்த அண்ணா தான் வந்து ஃபிஷிங் ராடு, ஃபிஷிங் ஹூக் எல்லாமே ரெடி பண்ணி கொண்டு வந்தாங்க. அவங்களும் 7 hours ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது அது சரி வராதில்ல. அதனால் நாங்கள் ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, பெரிய பெரிய ஜிலேபியெல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு சின்னதெல்லாம் அவங்ககிட்ட கொடுத்துட்டோம். ஏன்னா அவங்க தான் அடிக்கடி ஊரில் பிடிப்பாங்களே, மீன் பிடிப்பாங்களே, நம்மளுக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்காது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் கொஞ்சம் பெரிய மீனெல்லாம் பார்த்து நான் எடுத்துட்டேன். எனக்கு இந்த மாதிரி பெரிய மீன்லாம் கட் பண்ணி க்ளீன் பண்ண தெரியாது. சாலை மீன், நெத்திலி, இந்த மாதிரி சின்ன சைஸ் மீன்லாம் நம்ம வந்து ஈஸியாக கட் பண்ணி க்ளீன் பண்ணிடலாம். பட் இந்த மாதிரி மீன்லாம் பார்த்திங்கன்னா அந்த இதெல்லாம் ஃபின்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதெல்லாம் என்னால் கட் பண்ண முடியாது. ஸோ எப்போயுமே எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஆற்று மீன்லாம் வாங்கினோம் அப்படின்னா அம்மா தான் கட் பண்ணி க்ளீன் பண்ணி தருவாங்க. அங்கே மாமியார் வீட்டிலனா மாமியார் கட் பண்ணுவாங்க. என் ஆத்தனாரும் சூப்பராக மீன் வந்து ஆற்று மீன், குளத்து மீன்லாம் சூப்பராக கட் பண்ணி க்ளீன் பண்ணுவாள். ஸோ நல்ல வேலையாக அன்றைக்கி எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அதனால் அவ்வளோ மீனையுமே அம்மாட்ட கொடுத்து க்ளீன் பண்ணி தர சொல்லிட்டேன். அம்மா தான் கட் பண்ணி க்ளீன் பண்ணி தந்தாங்க. பொதுவாக ஊர்களில் இந்த குளம் அழியிற டைமில் குளத்து ஜிலேபி மீன் வரும். அதை நாங்கள் எப்பயுமே தோலை உரித்து தான் வெட்டி க்ளீன் பண்ணுவோம். ஏன்னா அந்த குளத்து மீனில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மண் வாடை இருக்கும். அதனால் செலும்பை நீக்கிறத விட தோலை உரிக்கிறது ரொம்ப ஈஸியான வேலை. அதனால் தோலை உரித்து கட் பண்ணுவோம். இது ஆனால் ஆற்று மீன் தான். இதில் வந்து அந்த மண் வாடை எதுவுமே இல்லை, ரொம்ப க்ளீனாக தான் இருந்தது. ஆனாலுமே தோலை உரிக்கிறது தான் ஈஸியாக இருந்ததுனால தோலை உரித்து அம்மா கட் பண்ணி க்ளீன் பண்ணி தந்துட்டாங்க. நான் குழம்பு வச்சுட்டேன். எங்கள் விஜய் என்ன வேறு ஊர்லேருந்து வந்திருந்தான்னு சொன்னான் இல்லையா, அவன் ரிட்டன் சென்னைக்கு போகணுங்கிறதுக்காக 6:30 பஸ் புக் பண்ணியிருந்தான். ஸோ அதுக்குள்ளே அவனுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்துடணும் அப்படின்னு அவசரமாக குழம்பு வச்சு கரெக்டாக ஒரு 6 PM குழம்பை இறக்கிட்டேன். குழம்பு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்ட்டு. ஐயோ, அந்த கலரை பார்த்தா இப்போவும் எச்சில் ஊறுது. ஸோ தேங்காயே இல்லாமல் செம்ம டேஸ்ட்டாக அன்றைக்கி குழம்பு இருந்தது. மீன் செம்ம ஃப்ரெஷ்ஷு, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. குழம்பு ரொம்ப ருசியாக இருந்தது, மீனும் ரொம்ப ருசியாக இருந்தது. ஸோ இந்த குழம்பு எப்படி வச்சேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எங்கள் அண்ணனுக்கு தான் சாப்பாடு போட்டு கொடுத்தேன். ஸோ 6 மணிக்கெலாம் சாப்பாடு வச்சு கொடுத்துட்டேன். அவனுக்கு அவசரமாக சாப்பிட்டு கிளம்பிட்டான். எங்கள் கிளாக் பார்த்திங்கன்னா ஒரு 15 minutes ஃபாஸ்ட்டு, அதனால் அதில் 6:15 காட்டுது. சாப்பிட்டுட்டு குழம்பு டேஸ்ட்டாக இருக்குன்னு அண்ணன் சொன்னான். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் எதிர்பார்க்கவே இல்லை அன்றைக்கி இவ்வளோ மீன் பிடிச்சிட்டு வருவாங்க, இவ்வளோ சூப்பராக குழம்பு வைப்போம் அப்படின்னு. இது எதிர்பார்க்காம நடந்த ஒரு ஸ்வீட் இன்சிடென்ட்ஸ். நான் இவங்க என்னத்தை மீன் பிடிச்சிட்டு வர போகிறாங்க, சப்போஸ் மீன் கிடைக்கலன்னா என்ன செய்ய அப்படின்னு முதல் நாள் நைட்டே நான் என்ன பண்ணிட்டேன்னா கொஞ்சம் ப்ரான்ஸ் வாங்கிட்டு வந்து மசாலா தடவி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். சப்போஸ் மீன் கிடைக்கல அப்படின்னா ரசம் வச்சு ப்ரான்ஸ் பொரிச்சு லஞ்சை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு. பட் லக்கிலி நிறைய மீன் பிடிச்சிட்டு வந்ததுனால மீன் குழம்பு வச்சாச்சு. அப்புறம் லன்ச் டைம் வந்து தாண்டினதுனால எங்களுக்கு பசி கொஞ்சம் அடங்கிடுச்சு. அதனால் என்ன பண்ணேன்னா டீ குடிச்சிட்டு ஒரு இடவா எங்கள் வீட்டுக்கார் வந்து நைட் சாப்பிட்ருவோம் அப்படின்ட்டாங்க. ஸோ ஈவினிங் நைட் ஒரு 8 மணி போல் ப்ரான்ஸை பொரிச்சிட்டு மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. என்ன தான் மார்க்கெட்டில் விதவிதமான மீன் வகைகள் கிடைச்சாலும் நம்ம கையால் நம்ம வந்து மீன் பிடிச்சி, ஐ மீன் நான் இல்லை, நம்ம வீட்டாளுங்க பிடிச்சிட்டு வந்த மீனில் நம்ம குழம்பு வச்சு சாப்பிட்றது அது ஒரு தனி ருசி, தனி சந்தோஷம் தானே. எங்கள் வீட்டுக்காருக்கு அன்றைக்கி நான் வச்சுருந்த மீன் குழம்பும் ப்ரான் ஃப்ரையும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னுமே உன்னோட மீன் குழம்பு ஞாபகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபோனில் சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ இன்னும் 2 months ரிட்டன் வருவார். அப்போயும் இதே மாதிரி ஒரு ஃபிஷ்ஷிங் ட்ரை பண்ணணும். அடுத்த தடவை அவங்க மீன் பிடிக்கும்போது என்னையும் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக அடுத்த தடவை இவங்க கூட மீன் பிடிக்க நானும் போவேன். ஸோ வீட்டுக்காருக்கு தேங்க்ஸ் சொல்லி இந்த வீடியோ வந்து முடிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. அண்ட் நான் எப்படி இந்த மீன் குழம்பு வச்சேன் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.